எல்லா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லையும் நம்ம மூச்சை உள்ளெடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். மூச்சு விடுதல் நம்ம உயிரோட இருத்தலுக்குரிய ஒரு சிம்டம்ஸாக கருதப்படுது. அப்படி நம்ம மூச்சு எடுக்கக்குள்ள நம்மளோட உடல் அங்கங்கள்லேயே அதிகளவு டேஞ்சரான அல்லது அதிகளவு ஆபத்துக்குள்ளாகிற ஒரு அங்கம் தான் இந்த நுரையீரல். இந்த நுரையீரல் நம்ம எடுக்கிற ரேண்டமான காத்திலிருந்து எப்படி ஆக்சிஜனை மட்டும் பிரித்து தனி எடுத்துக்கொள்ளுது, இல்லை என்ன காரணத்துக்காக இது மிகவும் ஆபத்தில் இருக்கிற ஒரு அங்கமாக கருதப்படுது. இது தொடர்ந்து சுருங்கி விரிஞ்சு கொண்டிருக்குது. அது சுருங்கி விரிஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன, அல்லது அதுக்குரிய ஃபோர்ஸ் அதுக்கு எங்கிருந்து கிடைக்கப்படுது. இப்படி இன்னும் பல கிறிஸ்பான இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளோட நுரையீரல் லங்ஸ் பற்றிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதை தவிர சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்கள். நமது நுரையீரல் கொண்டிருக்கும் ஆபத்துகளும் அது கொண்டிருக்கும் விஞ்ஞான தகவல்களும் என்னென்ன தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் எம்எஸ் தியரி, நான் உங்கள் எம்எஸ். நம்ம ரெண்டமா மூச்சு காத்த உள்ள எடுக்கிறோம். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு நிமிடத்துக்கு 12 தொடக்கம் 20 தரம் மூச்சை உள்ள எடுக்கிறோம். கிட்டத்தட்ட அது ஒரு 16 தடவை வச்சுக்கொண்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 960 தரம் நம்ம மூச்சை உள்ள எடுக்கிறோம். இதுவே ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா 23,040 தடவை நம்ம மூச்சை உள்ள எடுக்கிறோம். இதே இது ஒருவர் ஒரு 80 வயது வரைக்கும் வாழ்ற வச்சுக்கொண்டோம்னா அவர் கிட்டத்தட்ட 67,27,68,000 தரம் இந்த சூழல்ல இருக்கிற காத்தை உள்ள எடுத்துக் கொள்றார். சோ இதுகளை வச்சு நம்ம பார்க்கக்குள்ள நம்மளோட சுற்றாடல எவ்வளவு தூசுக்கள், அந்நிய பொருட்கள் இதெல்லாம் இருக்கும். சோ நம்ம அவ்வளோத்தையும் ஹோல்சம்மா தான் உள்ள எடுத்துக்கொள்றோம். ஸோ அதை உள்ள எடுத்துக்கொள்ளக்குள்ள அதுகளில் ஏற்படுற பாதிப்புகளால தான் நம்மளுக்கு அதிகம் ஃபீவர் வருது, காய்ச்சல் வருது, வேற இஷ்யூஸ், சுவாச பிரச்சனை எல்லாம் வருது. ஸோ இப்படிப்பட்ட காரணங்களுக்காக நம்ம ரெண்டமா ஒரு அந்நிய பொருளை உள்ள எடுத்துக்கொள்றதால தான் இப்போ நம்மளோட உடம்புல இருக்கிற அங்கங்கள்லேயே இந்த நுரையீரல் என்றது அதிக ஆபத்தை சந்திச்சு கொண்டிருக்கிற ஒரு அங்கம் என்று குறிப்பிடப்படுது. என்னதான் ஹோல்சமா இந்த வழி உள்ளெடுக்கப்படுறது ஒரு ட்ரிக்கியான விஷயமா இருந்தாலும் நம்ம சுவாசிக்கிறது அல்லது ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேவை நம்மளோட உடல் அங்கங்களுக்கு அல்லது நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு மிகவும் அவசியம். ஸோ இப்படி ஒரு டேஞ்சர்ல இருக்கிற நுரையீரலுக்குரிய பாதுகாப்பு அம்சங்கள் நம்மளோட சுவாசப்பாதை வழியே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. சோ இந்த சுவாசப்பாதைக்குரிய பாதுகாப்பு அம்சங்கள் எங்க தொடங்குதுண்டா, மூக்குல தொடங்குது. சோ இந்த சுவாசப்பாதையை நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்று சொல்லுவோம். சோ சுவாசப்பாதையில மூக்குக்குள்ள முதலாவது இந்த சுவாச வழி என்ன செய்யும், உள்ளெடுக்கப்பட்ட பிறகு அதை தொடர்ந்து அது நாசிக்குழிக்கு வருது. நாசிக்குழியில இந்த வழி வந்த பிறகு அதனை தொடர்ந்து குரல் வளைக்கு போகுது. குரல் வளையை தொடர்ந்து தொண்டை நாளம் என்ற ஒரு பகுதிக்கு போகும். சோ இந்த பகுதி வரைக்கும் வந்துட்டு சோ இதை கடந்து என்ன செய்யும்டா ட்ரக்கியா என்ற ஒரு பகுதிக்குள்ள இந்த வழி போகும். இந்த ட்ரக்கியான்றது மிகவும் மென்மையானதா இருக்கிறதாலையும் டக்கண்டு இது சேதத்துக்குள்ளாகும் என்றதாலையும் சில சீவடிவ கசீலியங்களால இது பாதுகாக்கப்பட்டிருக்கும். இது சேதமடைகிறதை தடுக்கிறதுக்காக. சோ இந்த ட்ரக்கியான்றது வரைக்கும் இந்த வழி வந்துட்டு இதனை கடந்து என்ன செய்யும்டா இந்த நம்ம சுவாசிக்கிற வழி சுவாசப்பை குழாய் என்ற ஒரு பிரதான கிளையா ரெண்டா பிரிஞ்சு 2 சுவாசப்பைக்குள்ளையும் போகும். அதாவது 2 லங்ஸுக்குள்ளையும் போகும். சோ இதையும் கடந்து இந்த சுவாசப்பை குழாய்கள் என்ன செய்யும்டா சுவாசப்பை சிறு குழாய்களாக பிரியும். அது இன்னும் பல கிளைகளாக ஒரு சுவாசப்பை குழையும் பிரியும். சோ இதையும் கடந்து நுணுக்கு காட்டிக்குள்ள மட்டும் தெரியக்கூடிய, அதாவது இந்த நம்ம நுணுக்க காட்டிக்குள்ளால மட்டும் அதை அவதானிக்கக்கூடிய சுவாசப்பை சிற்றறைகள் என்ற அமைப்புக்குள்ள இறுதியா நம்ம உள்ளெடுத்த சுவாசப்பை வழி போகும். சோ இது நுணுக்க காட்டிக்குள்ள மட்டும்தான் தெரியக்கூடியது. இது தெரிஞ்சு முதலே சொன்ன மாதிரி சுவாசப்பை சிறு சிற்றறைகள் என்றது நுணுக்க காட்டிக்குள்ளால தெரியக்கூடியது. இது கிட்டத்தட்ட ஒரு நுரையீரல்ல 60 கோடி இருக்காம் என்று சொல்றாங்க. சோ எப்படி இந்த சுவாசப்பை சிற்றறைகள் இந்த ஆக்சிஜனை மட்டும் பிரிச்செடுக்குது என்ற தெரிறதுக்கு முதல் ஆரம்பத்திலே நம்ம சொன்ன மாதிரி இந்த சுவாசப்பை என்றது சுருங்கி விரியக்கூடியது. ஆனா அது சுருங்கி விரியக்கூடியதா இருந்தாலும் அது தானா சுருங்கி விரிய முடியாதது, ஒரு உறுப்புட துணையோட தான் சுருங்கி விரியக்கூடியது. அது என்ன உறுப்பு, என்ன காரணத்துக்காக அது துணையோட சுருங்கி விரியுதுன்றதை பார்ப்போம். சோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம நுரையீரல் சுருங்கி விரியக்கூடியது, ஆனா தானா சுருங்கி விரிய முடியாது. அதை நம்ம விளங்கி கொள்றதுக்கு முதலாவது நம்ம இந்த சுவாச பாதையை நம்ம அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், லோவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரெண்டா பிரிக்கலாம். அதாவது மேல் சுவாச பாதை, கீழ் சுவாச பாதை. அதாவது தொண்டை நாளமும் அதுக்கு மேல இருக்கிற எல்லாம் மேல் சுவாச பாதை, தொண்டை நாளத்துக்கு கீழே நம்ம ட்ரக்கியாக்கு கீழே இருக்கிற எல்லாம் கீழ் சுவாச பாதை. சோ இப்படி ஒரு இலகுவா பாதிப்படையக்கூடிய உறுப்புகளை இந்த சுவாச பாதை கொண்டிருக்கிறதால மார்பெலும்புகளுக்கு மத்தியில தான் இது பாதுகாக்கப்பட்டிருக்கு. சோ நம்ம சாதாரண வழியை உள்ளெடுக்கக்குள்ள நுரையீரல் சுருங்கி விரிகிற மாதிரி நம்ம அதிகப்படியான செயற்பாடுகள், அதாவது நம்ம உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஓடக்குள்ள அல்லது அதிகப்படியான காற்று தேவைப்படுற சந்தர்ப்பங்கள்ல இந்த நுரையீரல் அதிகமா சுருங்கி விரியும். கிட்டத்தட்ட நுரையீரல் சுருங்கி விரிகிற அளவை பார்க்கையும் 8 மடங்கு சுருங்கி விரியும் என்று சொல்றாங்க. சோ அந்த நேரத்துல இந்த நுரையீரல் என்றது நம்ம இதயம் மாதிரி
தசையால் ஆக்கப்பட்டிருந்துச்சுண்டா அதால இவ்வளவு சுருங்கி விரிய முடியாது. ஸோ அது பஞ்சு போன்ற திசுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அதால ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. நம்ம இதயம் தசையால் உருவாக்கப்பட்டதால அது மின்னணு தாக்கங்களால தானா சுருங்கி விரியுது. ஆனா அந்த நிலைமை இந்த நுரையீரலுக்கு தானா சுருங்கி விரிய முடியாது. இந்த பஞ்சு போன்ற திசுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறதால அதால சுயமா சுருங்கி விரிய இயலாத ஒரு நிலைமை இருக்குது. அப்ப என்ன உறுப்போட உதவியோட இது சுருங்கி விரியுதுண்டா இந்த நுரையீரலுக்கு கீழ்ப்பக்கமா இருக்கிற பிரிமென் தகடு ஒரு உறுப்பிட உதவியோட இது சுருங்கி விரியுது. இப்போ ஒரு அதிகப்படியான வலி உள்ள தேவைப்படக்குள்ள என்ன செய்யும்டா இந்த பிரிமென் தகடு விரியும். பிரிமென் தகடு விரிஞ்சா என்ன செய்யும்? மேல் ஒரு வெற்றிடம் தோன்றும். வெற்றிடம் தோன்ற வலியில வெற்றிடம் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யும்? வெற்றிட வலி அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து வலி வரும். சோ வெளிச்சுவாச வளிமண்டலத்திலிருந்து சுவாசம் என்ன செய்யும்டா உள்ள வலி உள்நோக்கி கொண்டு வரப்படும். சோ என்ன செய்யும்? உச்சுவாசம் நடக்கும். சோ இது ஒரு ப்ராசஸ்ண்டா. இப்ப திருப்பி வெளியே வலி போகணும்னா என்ன செய்யும்? இந்த பிரிமென் தகடு என்ன செய்யும்? திருப்பி விரிஞ்சது சுருங்கும். சுருங்கக்குள்ள என்ன செய்யும்? அங்க ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணப்பட்டு அங்க அமுக்கம் கூடும். அமுக்கம் கூட என்ன செய்யும்? அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு வழி செல்றதால வெளிச்சுவாசம் நடக்கும். சோ இந்த ப்ராசஸை வச்சுக்கொண்டுதான் இந்த பிரிமென் தகடு என்ற ஒரு அமைப்பை வச்சுக்கொண்டுதான் நுரையீரல் சுருங்கி விரிகிற தொழிற்பாட்டை செய்யுது. சோ இந்த நுரையீரல் எப்படி என்ன உறுப்பிட உதவியோட இயங்குதுன்றதை பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்கணும் எப்படி இந்த ரெண்டமா ஹோல்சமா உள்ளெடுக்கப்படுற வழியிலிருந்து ஆக்சிஜன் மட்டும் எப்படி பிரிக்கப்படுதுன்றதை பார்க்கணும். சோ இதுக்கு நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி நுணுக்க காட்டி மட்டத்துக்குரிய உறுப்பா நம்ம என்ன பார்த்தோம்? இந்த சுவாசப்பை சிற்றறை. இந்த சுவாசப்பை சிற்றறை தூள நிறைய இரத்த நாளங்கள் இருக்கு. சோ இந்த சுவாசப்பை சுற்றறையில் இருந்து என்ன செய்யும்னா இந்த இரத்த நாளத்துக்கு செங்குருதி சிறுதுணிக்கைகள் கடத்தப்படும். அதாவது ஆர்பிசி கடத்தப்படணும். இது டிஃப்யூஸ் சிஸ்டம் என்றால கடத்தப்படும். அதாவது என்னண்டா அழுத்தம் கூடின இடத்துல இருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்துக்கு கடத்தப்படுற இதுக்கு சக்தி தேவையில்லை. சோ இந்த செங்குருதி சிறுதுணிக்கு என்ன செஞ்சிருக்கு? இந்த இரத்த நாளத்துக்கு இப்ப வந்துட்டு இரத்த நாளத்துக்கு வந்தோடனே இந்த ஆர்பிசிக்குள்ள ஹீமோகுளோபின் என்ற ஒரு சாமான் இருக்கு. இதுதான் ஆக்சிஜனை காவி சொல்ற ஒரு பதார்த்தம். இது 4 மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். அது ஹீம் கூட்டம் அங்க அயன் என்றெல்லாம் இருக்கும். அது இன்னும் காம்ப்ளிகேட்டடா போயிடும். அதை தவிர 4 மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கின்றது மட்டும் இப்ப போதும். சோ இந்த 4 மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கிறதால இது 4 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை காவி கொண்டு வருவீர். சோ இவர் 4 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை காவி கொண்டு வர இவர் என்ன செய்யும்? இதயத்துக்கு கடத்தப்படுவார். இதயத்துக்கு கடத்தப்பட்டு என்ன செய்யும்? இதயத்தால இந்த ஹீமோகுளோபின் அழுத்தம் செய்யப்பட்டு என்ன செய்யும்? ஹீமோகுளோபின்ல இருக்கிற ஆக்சிஜன் இதயத்திர செயற்பாடு காரணமாக உடல் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டு எல்லா இடங்களுக்கும் முதலாவது இழையங்களுக்கு ஆக்சிஜனை விநியோகிப்பேன். ஆக்சிஜனை விநியோகிச்சு போட்டு அந்த இழையங்கள் என்ன செய்யும்? அவங்களோட இதர செயற்பாடுகள் அந்த உயிரியல் செயற்பாடுகளால என்ன செய்யும்? கழிவா CO2 வெளியிட்டிருப்பாங்க. சோ கழிவா CO2 வெளியிட்டது என்ன செய்யும்? திருப்பி இந்த ஹீமோகுளோபின் வாங்கி எடுக்கும். ஆனா ஹீமோகுளோபின் அந்த நான் சொன்ன 4 ஹீம் மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்ட இடங்கள்ல ஆக்சிஜனை மட்டும் தான் வாங்கி எடுக்கும். CO2 வாங்கி எடுக்காது. CO2 வாங்கி எடுக்கும்டா அந்த ஹீமோகுளோபின் மூலக்கூறு பொலிபெப்டைட் என்ற ஒரு இடத்துல CO2 வாங்கி எடுத்துட்டு திருப்பி என்ன செய்யும்? திருப்பி இந்த இதயத்துக்கு கொண்டு வரும். இதயத்திலிருந்து CO2 என்ன செய்யும்? நுரையீரலுக்கு கொண்டு வரப்பட என்ன செய்யும்? இந்த பிரிமென் தகடு சுருங்கும். பிரிமென் தகடு சுருங்கினா என்ன செய்யும்? இது இந்த சுவாச சிற்றறை அழுத்த என்ன செய்யும்? உள்ள இருக்கிற CO2 வெளிச்சுவாசமா வெளியே போகும். சோ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் முழுமையா உடலுக்குள்ள ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்படுறதும் உடலுக்குள்ள கழிவா இருக்கிற CO2 வெளியிடப்படுறது செயற்பாடு எளிமையா பார்த்தோம்னா இப்படியான ஒரு டயக்ராம் ஊடாகத்தான் நடக்கும். சோ இதுகளை தவிர நம்ம உள்ளெடுக்கிற வழியில ஈரப்பதன் வெப்பநிலைகள் கூட நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ளெடுக்க என்ற மாதிரி நிறைய கான்செப்ட்கள் இருக்கு. சோ அதுக்காக என்ன செய்யும்னா நம்மட வலி உள்ளெடுக்கக்குள்ள இந்த நம்மட தொண்டை மூக்கு கண்கள்ல இருக்கிற நிறைய சுரப்பிகள் நம்மட சுவாச வழியில இருக்கிற ஈரப்பதனை கூட்டி குறைக்கி நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தும். அதை தவிர வெப்பநிலையை பார்த்தோம்னா குளிர்காலங்களில் நம்ம உள்ளெடுக்கக்குள்ள என்ன செய்யும்? வெளிச்சுவாசத்தில் இருக்கிற வழியில் என்ன செய்யும்? ஈரப்பதன் கூட இருக்கிறதால அது ஒரு குளிர்ந்த நிலையில் இருக்கிற வழி நம்மளோட உடல் வெப்பநிலைக்கு அதை கூட்டணும். அந்த காரணத்துக்காக நம்மட இரத்த குழாய்கள் என்ன செய்யும்? விரியும். இரத்த குழாய்கள் விரிஞ்சா என்ன செய்யும்? நிறைய பிளட் பம்ப் ஆகும். சோ அப்போ ஒரு வெப்பம் கிரியேட் பண்ணப்படும். சோ உடல் வெப்பநிலைக்கு அந்த வெளிச்சுவாச வழி என்ன செய்யும்? கட்டுப்படுத்தப்படும். சோ இதுக்கு மாறா வெயிலான காலம் நம்மளுக்கு தெரியும் வெளியே வெப்பநிலை அதிகமா இருக்கிறதால இந்த இரத்த குழாய்கள் என்ன சுருங்கும். அப்ப ரத்தோட்டம் குறையக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வெப்பநிலையை குறைச்சி உள்ள அனுப்பும். சோ இப்படி இந்த லங்ஸ்ன்றது உடலுக்கு தேவையான அனைத்து உயிர்ப்பான செயற்பாடுகளுக்கும் உரிய ஆக்சிஜனை வழங்குறதால இந்த நுரையீரல்ல ஏற்படுற சின்ன தவறு கூட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாரிய சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கு. இப்படி லங்ஸ்ல ஏற்படுற சின்ன பிரச்சனை இப்படி உயிரை கூட கொல்லக்கூடியதா மாற்றமடையுதுன்றதை பற்றி ஒரு வீடியோ வேணுமெண்டா தெளிவா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இன்னொரு வீடியோ தெளிவா போட ட்ரை பண்றேன். சோ நம்ம உடல்லேயே முக்கியமான ஒரு பாதையா இருக்கிற இந்த சுவாச பாதை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி தொழிற்படுது என்றும் அதன் அடிப்படையான விடயங்களை பற்றியும் இந்த வீடியோ உங்களுக்கு புதிய ஒரு விளக்கத்தை தெரியப்படுத்தியிருந்தா
வீடியோவை லைக் பண்ணிட்டு இப்படியான கண்டென்ட் வேரியன்ட் பிடிக்கிறவர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேச இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS.